ஒரு விஷயம்தான். முதலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்குன்னா இப்போ சினிமா எந்த எந்த லட்சணத்தில் இருக்கு. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வலி வார்த்தையாக வெளியே வந்துருச்சு. அவ்வளோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று தான் சார். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால்தான் இந்த தொழில் சுமூகமாக நல்லபடியாக நடக்கும். ஒவ்வொரு ப்ரொடியூசராக அழிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும்? இங்கே ஏவி படம் எங்கே எடுக்கிறாங்க? கவிதையில் படம் எடுக்கிறாங்களா? வாங்கி படம் எடுக்கிறாங்களா? தேனாண்டர் படம் எடுக்குதா? எஸ்பி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டியாண்டு இத்தனை பேனர்லாம் என்ன சாச்சு? இந்த நிறுவனம் எங்கே போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பற்றி தெரியாமல் புதுசு புதுசாக வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்போம். ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் வருவான், ஒரு அழிவான், இன்னொரு அழிவான். எத்தனை காலத்துக்கு? அது எப்போதான் தயார் பசங்க உஷாராகணும்? அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும்ல. அப்போ அவங்க நம்மளை காப்பாற்றுங்கிற ஒரு 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 முடிவுக்கு வருவாங்கல்ல. அந்த நேரம் தான் இது. நான் ஒன்றே சொல்றேன், ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தை நடிகர் நினைக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மாசம் நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பவர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும், செட்டு ஆள் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷன்ல அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் நிறையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்க பணம் கொடுக்குற முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்தில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் கட்டு போறான், ஒரு ஏடி மிஷின் தான் அடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும். இப்பதான் சங்கத்துக்கு ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, சீரமைங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி இழக்கிறது அதுதான். ஆனா அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க, நம்ம தொழிலை நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் படத்தை அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கட்டு. இது 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 வந்து இது வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம். தனிப்பட்ட தயாரிப்பாளரின் குணத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். ராஜசிம்மன் சொன்னாரு, எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபர்ஸ்ட். இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம நல்லா அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பிரஸ்ல சொல்றது தப்பு சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தப்பு. எதுக்கு பிரஸ் சொல்றியா? நீங்க வேஷம் நிக்க போறலாங்க, மக்கள் ஓட்டுக்க போறல, மக்களுக்கு போய் இந்த விஷயம் சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிருக்காங்க. ஏதோ கிடைக்குமா, அவன் தப்பு வேணா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சு நிறைய பேர் புறப்படுத்திக்கிறாங்க. இது பத்த வந்து நம்ம வேற இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது வழங்குமா? ஃபர்ஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்க நடிகர் சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா வாங்க, என்ன பிரச்சனை? எங்க இயக்குநர் சங்கத்தில் சொல்றேன், இயக்குநர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார்.
அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேலே புகார் கொடுப்பாரு. நாங்கள் கூட்டு விசாரிக்கும்போது தெரியும், சில நேரங்களில் எங்கள் இயக்குனர் மேலே தப்பு இருக்கும். அது 2 பேரும் ஒன்றா வச்சு பேசும்போது தான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பாயிடுவாரா என்ன? விசாரிக்கும் போது தான் தெரியும் யார் தப்பு யார் மேலே தவறுங்கிறான். அப்போ எங்கள் இயக்க சங்கத்தையும் சில பஞ்சாயத்தில் எங்கள் இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்போ சுட்டி காட்டி உன் மேலே தப்பு இருக்குது, நீ இப்படி மாற்றிக்கோ, நீ இவ்வளோ எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படிம்பான். போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கம் எத்தனையோ பிரச்சனை வந்துருக்கு சார். இவ்வளோ முடியும் இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்ததே இல்லை. நாங்கள் அந்த வகையில் இயக்க சங்கத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன். எங்கள் இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்குது, தேர்தலே எங்கள் தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதனால் நம்ம இது குடும்ப விஷயம். இதில் வந்து ஒரு நடிகை மேலே தப்பு இருக்கா கூப்பிட்டு பேசினா சரியாயிரும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோன்னே நீங்கள் பத்திரிக்கை வெளியே போனதுக்கப்புறம் தான் அப்போ ஈவு ஜாஸ்தியாகும். பத்திரிக்கை பப்ளிக்கில் ஒரு விஷயம் போனவுடனே என் பேர் கட்டு போச்சு அப்படின்னு திருப்பி அவர் கூட்டு வந்து சமாளப்படுத்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இதுக்கு இந்த சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லேயே நிறைய கொள்கிறாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம். இது ஈக்குவல பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜேந்திரன் இருக்காரு, இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் தெருவில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானது. இன்னொன்று அதில் பாதிக்கப்படுறது தயாரிப்பில் அதிகம் பாதிக்கப்பட போகிறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறான் பாருங்க. நீங்கள் 4 மாதம் 5 மாதம் ஸ்ட்ரைக்கு போட்டிங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க. அல்லது ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராஜேஷ் சார் அதெல்லாம் பார்த்துக்குவார். P2 படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு நம்ம ட்ரெயிலே தெரியுது. சிவத்தோட ஹார்ட் ஒர்க்கு நம்ம கேமரா வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சில சாசனம் பிரமாண்டமாக இருக்குது. இந்த படத்தை நடித்த கதாநாயகன் எல்லாருக்கும் இந்த படம் பேர் வரணும். அந்த நின்னே சரணடைந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேஷன் சார். ஆனால் அந்த சாங்கை தனியாக கட்டு வச்சுக்கல, எங்கள் விஷுவில் வேறு. நின்னே சரணடைந்தேன் காதலாங்கும் போது விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவன் வந்து அதையும் கிளிகள் பாக்கிட்டார். ஆமாம், நம்ம வேறு மாதிரி நினச்சிக்கிருக்கோம், இவங்க நினைவு வச்சுட்டாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சுக்குவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ராதிகா மேடம், ஜானி மாஸ்டர் எல்லாரும் உழைப்பும் இதுக்கு வீண் போகாது. எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக P2 படத்தின் தயாரிப்பாளர் P. ராமலிங்கம் அவர். நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள். கடைசி வரை துணை நெல்லுங்கள். சினிமா வெற்றி பெறும். எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த P2 2% வெற்றி பெற்று இந்த 2% ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள், இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள். கடைசி வரை துணை நெல்லுங்கள். சினிமா வெற்றி பெறும். எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த P2 2% வெற்றி பெற்று இந்த 2% ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள், இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்துக்கள்.